உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான பதிவு தான். அதாவது ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து பித்ருதோஷம் அதெல்லாம் பித்ருதோஷம் சொல்லுவாங்களே, எப்படி உருவாகுதுன்றதை பார்க்கலாம். பித்ருதோஷம் மற்றும் குலதெய்வ தோஷம் இதை ரெண்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ சரிங்களா, யார் ஒரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்தில் குரு இருந்தாலும், லக்னம் குரு இல்லைன்னா 5, 7, 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும், உங்களுடைய ஜென்ம லக்னாதிபதியோட குரு இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து பித்ரு தோஷத்தை பெற்று இருக்கிறாருங்கிறத தெரிய வருங்க. அதாவது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா முன் ஜென்மங்களில் இந்த ஜாதகர் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது இந்த 2 தலைமுறைக்கு முன்னாடி வந்து இந்த பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க மறந்துருப்பாங்க. தர்ப்பணம் கொடுக்க திதி கொடுக்க மறந்துருப்பாங்க. திதி கொடுக்க மறந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பித்ரு தோஷத்தை இப்படி தான் அறியும். ஏன்னா பித்ரு தோஷத்தை வந்து தெரிய வைக்கிற கிரகம் வந்து குரு தான். அவர் ஒரு ஜாதகத்தில் 1, 5, 7, 9 இருந்தாலோ, அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி கூட குரு சேர்ந்து இருந்தாலோ, இது வந்து நம்ம வந்து பித்ரு தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வனுடைய அனுகிரகம் இல்லை, குலதெய்வ தோஷம் இருக்குது அப்படிங்கிறத தெரிய வச்சுன்னா, ஒவ்வொருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தாலோ, உங்களுடைய லக்னாதிபதியோட சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை, குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்குதுன்னு அறிஞ்சிக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி சில பரிகார முறைகள்லாம் இருக்குது. அதை செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் பயன்படலாம். அந்த பித்ருக்களுக்கு வந்து நம்ம முன்னாடி செய்யாமல் இருந்தாங்கன்னா, அது மாதிரி யார் விடுபட்டுருக்காங்களா அவங்க பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பொதுவான அவங்களுக்கு அவங்க இறந்த தேதி தெரிஞ்சுன்னா அந்த தேதி அன்னைக்கு திதி என்ன வருது அதில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மகாலய அமாவாசை வருது இல்லைங்களா, அதில் சேர்த்து கூட அவங்களுக்கு வேட்டிக்குன்னு அவங்க பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் வெளியே நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி நமக்கு இந்த ராமேஸ்வரம் போயிட்டு கூட ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு கடலில் குளிச்சு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பித்ரு தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சரிங்களா, அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து சாபம் நீங்கணும், குலதெய்வ தோஷம் நீங்கணும்னா ஒரு அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஒரு நாட்டு மரம், அதாவது வேப்ப மரத்தில் நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வச்சுன்னா விசேஷம். வேப்பங்கட்டையில் நல்லா பொங்கல் வச்சு, நல்லா சக்கரை பொங்கல், நல்லா முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் தாராளமாக போட்டு எதிர்பார்றவங்கள எல்லாருக்கும் சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறமா தொன்னையில் வச்சு தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிடி மண் எடுத்து வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். சரிங்களா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.